உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக வாயை இடிச்சுக்கிட்டு உங்க பின்னாடியே சுத்துவேன்னு நினைக்காதீங்க. உனக்கு அடிபட்டுச்சுன்னு சொன்னா யாருக்கும் அடிபட்ட மாதிரி எனக்கு என்ன இருக்கா? ஜீவா நீ வரலன்னு தான் ஃபீல் பண்றாரு. ஹலோ, ஒரு முறை சொன்னா கேட்க மாட்டேன். நான் எதுக்கு அவரை போய் பார்க்கணும்? அவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாடுறா. தீபிகா செத்திருந்தா கூட அதுக்கு நீ தாண்டா காரணம். அவளை பார்த்து ஆறுதல் சொல்லணும் கூட ஏன்டா உனக்கு தோண மாட்டேது? தீபிகா மறுபடியும் விரக்தி ஆகிற மாதிரி நீ எதுவும் பேசிட வேணாம்ப்பா, ப்ளீஸ். சரி. தீபிகா, ஜீவா இப்ப எப்படி இருக்க? ஏதோ பரவாயில்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஜீவா. எதுக்கு? என்ன பார்க்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ என்ன பார்க்க வருவனா நான் எத்தனை தடவை வேணாலும் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவேன். லூஸ் தனமா பேசாத தீபி. ஏன் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமான காரியம் செஞ்ச? எனக்கு வேற வழி தெரியல ஜீவா. எத்தனையோ நாள் எத்தனையோ விதமா நான் உன்கிட்ட லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணேன். பட் உனக்கு புரியவே இல்லை. உனக்கு புரியலையா? இல்ல நீ புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு சொல்ல தெரியலையான்னு கூட எனக்கு தெரியல. கடைசியா எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியல ஜீவா. உன்னால எல்லாருக்கும் எவ்வளவு மன கஷ்டம்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? மத்தவங்க கஷ்டத்தை பத்தியெல்லாம் எனக்கு இப்போ கவலையே இல்ல. உனக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சுல்ல, அதுவே எனக்கு போதும் ஜீவா. என்ன ஜீவா எதுவுமே பேச மாட்டேங்கிற? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல தீபி. நீ என்ன வேணாலும் சொல்லு ஜீவா. என் முடிவு என்னன்னு நான் எல்லார்கிட்டயும் தீர்மானமா சொல்லிட்டேன். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இல்லனா நான் மறுபடியும் இதே மாதிரி தான் செஞ்சுப்பேன்னு சொல்லிட்டேன். அதான் பார்வதி பாட்டி உன்கிட்ட வந்து பேசிருக்காங்க. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும்ல ஜீவா. கண்டிப்பா நான் சொன்னதை செஞ்சுப்பேன். என்னை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. பட் ஜீவாவோட பதில் தெரியாம என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறது வேஸ்ட்ன்னு தான் சொல்லிட்டேன். ஒண்ணு நான் மணமேடைக்கு போகணும், இல்ல மார்ச்சுரிக்கு தான் நான் போகணும். எதுன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். நீ என்ன சொல்ற ஜீவா? தீபி, நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கேப்பேன். நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போ. உன் உடம்ப நல்லா பாத்துக்கோ. கிறுக்குத்தனமா உளராத. அப்போ நான் கேட்டது? முதல்ல வீட்டுக்கு போ, எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி ஜீவா, நீ சொல்றதுனால நான் வீட்டுக்கு போக ஒத்துக்கிறேன். ஆனா உன் பதில் நெகட்டிவா இருந்தா நான் சொன்னதை கண்டிப்பா செஞ்சுப்பேன். சரி, நான் போய் டிஸ்சார்ஜுக்கு ஏற்பாடு பண்றேன். எதுக்குமா இதெல்லாம்? என்னப்பா இப்படி பேசுற? என் பேத்தி மறுபிறவி எடுத்து வந்திருக்கா. எவ்வளோ அவ மேல பொறாமப்பட்டு கொள்ளிக்கண்ண வச்சிருக்கா. அதான் இப்படி எல்லாம் நடக்குது. என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க? ஆரத்தியை சுத்து. வா.
போம்மா, போய் ரூம்ல ரெஸ்ட் எடுப்போம். பார்க்க டயர்டா இருக்க. இல்லப்பா, ஐம் ஓகே. ஹாய்டா ஸ்ரீராம், வா வா. ஹாய்டா. ஹாய். வணக்கம். எப்படிமா இருக்க? ஐம் ஓகே அங்கிள். சாரிடா, ஃபாரின் கிளைண்ட்ஸ் மீட்டிங் வரணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணேன், ஆனால் முடியல. பரவாயில்லடா, அதான் இப்போ வந்துட்டியே. என்னம்மா, எவ்வளோ மன கஷ்டம் இருந்தாலும் இப்படியா ஒரு முடிவு எடுக்கிறது? இது எப்பேற்பட்ட குடும்பம், நாச்சியார் குடும்பமா? எவ்வளோ குடும்பத்தை வாழ வச்சிருக்கு தெரியுமா? இதுக்கு ஒரே வாரிசு நீ போய் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிய? நல்லா சொல்லுங்க. நான் நினைக்கிறது நடக்கலைன்னா மறுபடியும் இதைத்தான் செய்வேன்னு சொல்றா. அப்ப என்னை காப்பாத்த முடியாதுன்னு சொல்றா. அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு சொல்லுங்க. அப்படியே தலையில நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி இருந்துச்சு. இன்னும் கூட எங்களுக்கு பதட்டம் குறையல. இதை பாருமா, எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அந்த நேரத்தில் முடிவு எடுக்கக்கூடாது. அதை அப்படியே ஆற போட்டுறணும், தன்னால சரியாயிரும். தீபிகா, அங்கிள் கேக்குறாங்கல்ல, பதில் சொல்லு. இல்ல உன் கஷ்டத்தையாவது அவர்கிட்ட சொல்லு. நீ எது சொல்லலனாலும் பரவாயில்லம்மா, ஆனா இனிமேல் இது மாதிரி முடிவு எடுத்துறாத. நீ இப்படி ஒரு முடிவு எடுத்தனால இந்த குடும்பமே எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? அதெல்லாம் அவளுக்கு எங்கடா தெரிய போகுது? எங்க அம்மா பாரு பாவம், பிபி ஷூட் அவுட் ஆகி படுத்துட்டாங்க. நாங்களாவது கஷ்டத்தை வாய் விட்டு கதறி தீர்த்துக்கிறோம். பாவம் அப்பாவை பாரு, எதுவும் பேச முடியாம உள்ளுக்குள்ளேயே குமுறிட்டு இருக்காரு. சரிம்மா, நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேல சந்தோஷமா இரு. நீங்க சொல்ற மாதிரி தீபிகா இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனத்தை செய்யாம இருக்கிறதும், இவ எப்பவும் சந்தோஷமா இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஏங்க இல்லையா? என்னங்க சொல்றீங்க? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை கூட ஜீவா சொல்லவே இல்லையே. அவன் என்ன சம்மதம் சொல்றது? அதான் நானும் ரவியும் பல வருஷத்துக்கு முன்னாடியே பேசி முடிவு பண்ணதானே. உங்களுக்கும் சம்மதம், மாயாவதிக்கும் சம்மதம் தான். ஆனா ஜீவாவுக்கு சம்மதமானு நீங்களே ஒரு வார்த்தை கேளுங்களேன். என்னடா, தீபிகாவை கல்யாணம் பண்ணல உனக்கு என்ன பிரச்சனை? உங்க அம்மாவே சரின்னு சொல்லிட்டா, நீ ஓகேன்னு சொல்லிட வேண்டியதானே? அப்பா, ஏற்கனவே அம்மா கேட்டாங்க, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதான்டா, ஏன்னு கேக்குறேன். எனக்குன்னு சில ஐடியா இருக்குப்பா. என்னை கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்தாதீங்க. டேய், ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நம்ம குடியிருக்கிற வீடு, போற காரு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இதெல்லாம் உங்க அப்பா சம்பாரிச்சது நினைச்சியா? தோ இங்க இருக்கான தீபிகாவை பெத்தவன் ரவிசங்கர், அவன் கொடுத்ததுடா. டேய், எதுக்கு இப்ப இப்படி தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? தேவையில்லாததா? எதுடா தேவையில்லாதது? அப்ப இருந்து இப்ப வரைக்கும் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறத நீ தானடா. டேய், இப்பதானே சொன்ன பேசாதன்னு. பாத்தியாடா, செஞ்ச உதவியை சொல்றது கூட விட மாட்டேங்கிறான். அவன் பெரிய மனுஷன்டா. நான் காலேஜில் படிக்கிறப்போ போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல. காலேஜ்ல இருந்து பஸ் காசு இல்லாம நடந்தே வரும்டா. என்னைக்கு இவன் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதோ அன்னையில இருந்து இவன் தாண்டா எல்லாமே என்ன பாத்துக்கிறான். டேய் விடு. எனக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வச்சான், வேலை வாங்கி கொடுத்தான். நான் பிசினஸ் ஆரம்பிக்க ஆசைப்பட்டதும் இவன் தாண்டா அவனுடைய சொந்த கம்பெனி எனக்காக விட்டு கொடுத்தான். உங்க அம்மா வயித்துல நீ இருந்தப்போ டெலிவரி பார்க்க காசு இல்லாம லோக்கல் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்தேன். பனிக்கூடம் உடஞ்சி குழந்தை தண்ணி குடிச்சிருச்சு, உழைக்கிறது கஷ்டம் சொல்லிட்டாங்க. இவன் அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்து நல்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து உன்னை காப்பாத்தணும்டா. அவன் உன் உயிரை காப்பாத்திருக்கான். அவன் பொண்ணு உனக்காக உயிரை வேணுமா? இங்க பாரு, தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த வீட்டுல எல்லாருமே கேட்டாங்க. ரவி ஒரு வார்த்தையாவது உன்னை கேட்டுப்பானடா? அப்படி கேட்டா செஞ்ச உதவிக்கெல்லாம் பதிலுக்கு இதை கேட்கிற மாதிரி ஆயிடும்னு அவன் பேசாம இருக்கான். ரவிக்கு நம்ம குடும்பம் பட்டிருக்க கடன் இன்னும் 7 ஜென்மம் எடுத்தாலும் தீர்க்க முடியாது.
இத பார், கல்யாணங்கிறது ஒரு சின்ன பிரதி உபகாரம். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. உன் இஷ்டப்படி செய். ஜீவா, அவன் கிடக்குறான். உங்க அப்பா ஏதோ எமோஷன்ல பேசுறான். இதை கேட்டெல்லாம் உன் முடிவை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளீஸ் டூ வாட் எவர் யூ ஃபீல் இஸ் ரைட் ஃபார் யூ. நான் தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா. பொண்ணு பேரு தீபிகா, ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம். பையன் பேரு ஜீவானந்தம், கும்பராசி, சதய நட்சத்திரம். ஜோசியர, என் பையனுக்கு தான் தீபிகான்னு முடிவெடுத்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு. எப்ப நிச்சயத்தை வச்சுக்கலாம், எப்ப கல்யாண தேதியை குறிக்கலாங்கிறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டது. ஆனா நீங்க என்னடானா ஜாதகத்தை வச்சுக்கிட்டு கூட்டல் கழித்தல் பார்த்துட்டு இருக்கீங்க. சுவாமி, நீங்கெல்லாம் படிச்சவங்க, உலக அனுபவம் உள்ளவங்க. உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. உங்க அளவுக்கு எனக்கு படிப்பறிவு கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கட்டங்கள் மட்டும்தான். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை. கண்ணதாசன் எழுதுனது பாட்டில் மட்டும் இல்லை, அதுதான் நம்ம வாழ்க்கையோட அர்த்தம். நம்ம ஆசைப்படலாம், ஆனா இந்த 9 பேர் இருக்காங்களே, அவங்க என்ன தீர்மானிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிராண்ட்மா, ஜோசியர் என்ன சொல்வாரோன்னு பயமா இருக்கு. பயப்படாத, டென்ஷன் தேவையில்லை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். திருமண பொருத்தம் மொத்தம் 10. இதுல 10ம் பொருந்துறது ரொம்ப அபூர்வம். அப்படி ஒரு அபூர்வமான பொருத்தம் தான் இவங்க 2 பேர் ஜாதகமும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஜோசியர. அப்படியே நிச்சயதார்த்தத்துக்கும் கல்யாணத்துக்கும் நல்ல நாள் பாத்திர வேண்டியதானே. இதுல பார்த்து சொல்றதுக்கு என்ன இருக்கு சுவாமி?
பஞ்சாங்கம் நமக்கு தலைகீழ் பாடம். வர்ற மாசம் 17ஆம் தேதி, அதாவது மார்ச் 1ஆம் தேதி நிச்சயதார்த்தத்தை வச்சுக்குங்க. சித்திரை மாசம் 2ஆம் தேதி, இங்கிலீஷில் ஏப்ரல் 15ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்குங்க. சாமி, அப்படியே பொண்ணையும் மாப்பிளையும் ஆசீர்வாதம் பண்ணிடுறீங்களா? ம். நல்லா இருங்க. சரி, நான் கிளம்பட்டுமாமா? சீதா, சாமி கிளம்புறேங்கிறாரு, அவருக்கு தட்சணை கொடுத்து அனுப்புமா? ம். தேங்க்ஸ் அங்கிள். தேங்க்ஸ் ஆண்டி. இருக்கட்டும் இருக்கட்டும். ஜீவா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உனக்கு? எனக்கும் தான். இந்தாங்க, செலவுக்கு வச்சுக்கங்க. எனக்கு என்னம்மா செலவு இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன், பொங்கி திங்கறதுக்கு அரிசி பருப்பு கூடவா வாங்க மாட்டீங்க? அதுக்கெல்லாம் ஆண்டவன் நல்ல முறையில் எனக்கு படி அளக்குறான். இந்த பணத்தை வாங்குறதுக்கு எனக்கு கை கூசுதுமா. மனசாட்சிக்கு விரோதமாக வாக்கு சொன்னதுனால தான் இந்த பணத்தை வாங்க கை கூசுது. நான் சொல்கிற வாக்கில் ஒரு கல்யாணம் நடக்குதோ நிற்கிதோ, உள்ளதை சொல்கிறதுக்கு தட்சணையே இல்லைன்னா கூட பரவாயில்ல, சந்தோஷமாக சரியுமே. உள்ளதை மாற்றி சொன்னதுக்கு காசு வாங்குறதுக்கு மனசு கூசுதுமா. நீ எக்கேடோ கெட்டுப்போ, உன்னை திருத்துறதெல்லாம் ஏன் வேலை கிடையாது. இந்தா, இந்த பணத்தை புடி. இந்த கல்யாணம் முடியிற வரைக்கும் இந்த மாதிரி பல பொய்கள் சொல்ல வேண்டியிருக்கும். கல்யாணம் முடிஞ்சதும் இந்த வீட்டு பக்கமே நீ தலை வச்சு படுக்க கூடாது. இப்ப சொல்றதுக்கெல்லாம் தலைய ஆட்டிட்டு அதுக்கப்புறமா ஏதாவது மாத்தி பேசின, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. உன் ஆயுள் ரேகை அப்ரப்டா கட் ஆயிடும். போ. என்னத்த ஏதோ ஜோசியர்கிட்ட பணம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க? பாத்துட்டியா? தீபிகாவுக்கும் ஜீவாவுக்கும் 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தி இருக்குன்னு ஜோசியர் சொன்னானே. எப்படி சொன்னான்னு தெரியுமா? இதுல என்ன இருக்கத்த, 2 பேரோட ஜாதகத்தை கணிச்சு பார்த்திருப்பாரு, அதனாலதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. உண்மையிலேயே அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ரெண்டு ஜாதகத்தையும் பார்க்கும்போது கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லையம்மா. அப்புறம் அந்த பொண்ணோட ஜாதகம் நீச்ச ஜாதகம். அந்த பையனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சா அவங்களால நிம்மதியாவே இருக்க முடியாது. இப்ப என்ன பண்ணலாம்? இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வேற வேலை இருந்தா பாருங்கம்மா. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற எண்ணத்தை இத்தோட மறந்துருங்க. அப்போ நாளைக்கு வீட்டுக்கு வந்து இந்த 2 ஜாதகத்துக்கும் 10 பொருத்தமும் சரியா இருக்குன்னு பார்வதி கிட்ட வந்து சொல்லுங்க. நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது, இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும். அது ரொம்ப தப்புமா. இந்த கல்யாணம் நடந்தா அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ற மாதிரி சொன்னா சகல சௌபாகியத்தோட நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன பெருசு அப்படி பாக்குற? உங்க ஜாதகத்துல சுக்கிர தசைன்னு நினைச்சுக்கங்க. பணத்தை அள்ளி கொட்டுற. இது வரைக்கும் வாக்கு சுத்தமா வாழ்ந்திருக்கேன், இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். பணத்துக்காக உண்மையை மாத்தி பேச மாட்டேன். வாக்கு சுத்தமா வாழறதுக்கு நீ உயிரோட இருக்கணும்ல.
எக்கு தப்பா சொல்லி இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போச்சு, உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். என்னம்மா சீதா, ஒண்ணுமே பேசாம நிக்கிற? இல்ல அத்த, ஜீவா ஜாதகத்துக்கும் தீபிகா ஜாதகத்துக்கும் சுத்தமா பொருத்தமே இல்லைன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. ஆனா நீங்க அவரை மிரட்டி இங்க கூட்டிட்டு வந்து எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொல்ல வச்சிட்டீங்க. அதே மாதிரி எப்படியாவது கல்யாணத்தையும் நடத்தி வச்சிருவீங்க. அதுலயும் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. வேற எதுல உனக்கு சந்தேகம்? ஜாதக பொருத்தம் சரியில்லாத 2 பேரை சேர்த்து வச்சா அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க? எனக்கு இப்ப அதுலதான் சந்தேகமா இருக்கு. நான் உன்னை ஒண்ணு கேட்கவா? 100க்கு 100 ஜாதகம் பொருந்தினவங்க எல்லாருமே அமோகமா வாழ்றாங்களா? எல்லா பொருத்தமும் பார்த்துதானே பார்வதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் கூட முழுசா வாழல. இன்னைக்கு வரைக்கும் அவ புருஷன் கை வழங்காம மூலையில கிடக்குறாரு. அப்புறம் என்ன ஜாதக பொருத்தம் பார்த்தாங்க? பார்க்கும்போதே இதெல்லாம் தெரியலையா? எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியம் இது மேல எல்லாம் நம்பிக்கையே கிடையாது. தீபிகா நமக்கு முழுசா வேணும்னா அவளுக்கு ஜீவாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதானே லாஜிக்கு. அதுக்கு தான் இத்தனை வேலையும். உனக்கு புரியுதா? புரிஞ்சுதுங்க அத்தை. தீபிகா நான் வளர்த்த பொண்ணு. அவ நல்லா இருக்கணும்னா நான் என்ன வேணாலும் செய்வேன்.